அண்மை செய்தி. சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் எம்எல்ஏக்கள் தனியே ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். சி.வி. சண்முகம் தன்னுடைய தலைமையிலே சட்டப்பேரவை உறுப்பினர்களை அழைத்து சென்று தனியாக ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார். இந்த ஆலோசனை கூட்டத்திலே லால்குடி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய லீமா ரோஸ் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். மாற்று கட்சிக்கு செல்வார்களா, தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பார்களா, 30க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை திரட்டி அந்த ஆதரவை வழங்குவார்களா, அல்லது அதிமுகவில் உட்கட்சிக்குள்ளே சில மாற்றங்களை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த சந்திப்பை நடத்துகின்றார்களா என்பது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு இடையில் தான் இந்த சந்திப்பை சி.வி. சண்முகம் மேற்கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திலும் ஒரு சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சந்திப்பிலே முன்னாள் அமைச்சர்கள் பலரும் பங்கேற்றிருக்கின்றார்கள். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கே.சி. கருப்பணன், தளவாய் சுந்தரம் போன்றவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் சி.வி. சண்முகம் தன்னுடைய ஆதரவாளர்களாக நடப்பு சட்டப்பேரவைக்கு தேர்வாகி இருக்கக்கூடிய உறுப்பினர்களை அழைத்து சென்று ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கின்றார். மற்றொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி நடத்தக்கூடிய தொடர்ச்சியான ஆலோசனை கூட்டத்திலே முன்னாள் அமைச்சர்கள் சிலர் பங்கேற்றிருக்கின்றார்கள். எனவே தனித்தனியாக அதிமுகவிற்குள்ளாக இந்த ஆலோசனை கூட்டங்கள் மீண்டும் இடம்பெற தொடங்கி இருக்கின்றன. இது அதிமுகவினுடைய பயணம் எவ்வாறு இருக்கும், இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகாக 47 உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய அந்த 47 உறுப்பினர்களும் ஒரு சேர அதிமுகவாக பயணம் செய்ய போகின்றார்களா, அல்லது அதில் கணிசமானவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பதற்கான ஒரு சூழல் உருவாகுமா என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. விஜயை பொறுத்தவரை 2 உறுப்பினர்களுக்காக காத்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது சி.வி. சண்முகம் அவர் நடத்தி வரக்கூடிய அந்த ஆலோசனையிலிருந்து அதிகாரப்பூர்வமற்ற முறையிலே வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுப்பதற்கான சூழல் இருப்பதாக பார்க்கின்றது. மேலும் கட்சியில் இருக்கக்கூடிய பல சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட இதற்காக பேசப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை போன்ற தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே சி.வி. சண்முகம் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திலே என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றன என்பது தமிழக அரசியலில் ஒரு தலைகீழ் திருப்பத்தை மீண்டும் ஏற்படுத்த போகின்றது. இந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவிலே எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில்தான் தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய தாவேக ஆட்சி அமைப்பதற்காக பல்வேறு கோணங்களில் முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை திமுக தலைமையில் இடம்பெற்ற கட்சிகளோடு அவர்கள் கூட்டணியில் இருந்தவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இடதுசாரியில் காங்கிரஸ் ஆதரவை பெற்றிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதரவையும் பெறுவதற்கான இறுதிக்கட்ட முயற்சியில ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் இப்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய கணிசமான உறுப்பினர்களை தனியாக அழைத்து சென்று சி.வி. சண்முகம் ஆலோசனை நடத்துகின்றார். எனவே இந்த ஆலோசனையின் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தின் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை சி.வி. சண்முகம் தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றாரோ என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் அதிமுகவிலே வெற்றி பெற்ற அந்த கட்சியினுடைய வேட்பாளர்களில் சரிபாதிக்கும் மேற்பட்டவர்கள் மேற்கு மற்றும் வட தமிழக மாவட்டங்களை சார்ந்தவர்கள் தான். அவர்களில் பெரும்பாலானவர்கள் ஒன்றாக சேரும் பொழுது அது 3/2 பங்கு பெரும்பான்மையை தொட்டுவிடும். அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய 47 உறுப்பினர்களில் 32 உறுப்பினர்கள் வரை கூட வட தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் இருந்து வெற்றி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் விராலிமலை தொகுதியை சார்ந்த விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து சி.வி. சண்முகம் எடுத்து வரக்கூடிய முயற்சிக்கு விஜயபாஸ்கரும் உறுதுணையாக இருந்து வருகின்றார். எனவே மத்திய மாவட்டத்தை சார்ந்த சில அதிமுக உறுப்பினர்களும் இதன் பின்னணியில் இருக்கலாம். சி.வி. சண்முகத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்றும் பார்க்கப்படுகின்றது. எனவே லீமா ரோஸ் அண்மையில் தான் கட்சியில் இணைந்தார். இணைந்த உடனேயே லால்குடி தொகுதியில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. லால்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அவரும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அவருடைய தரப்பிலும் கூட சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசப்பட்டிருக்கின்றார்கள் என்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே சி.வி. சண்முகம், லீமா ரோஸ், சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட தற்போதைய முக்கிய நிர்வாகிகள் பலரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதன் காரணமாக அதிமுகவிலே இவர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றார்கள், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கும் பொழுது சி.வி. சண்முகம் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய ஆதரவாளர்களை கொண்டு இதுபோன்ற அரசியல் நெருக்கடி நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடத்தி வரக்கூடிய ஆலோசனையினுடைய பின்னணி என்ன என்பது எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வர இருக்கின்றது. அதிமுகவை பொறுத்தவரை கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக பல்வேறு சர்க்கிள்களை சந்தித்து வருகின்றார்கள். உட்கட்சிக்குள்ளும் பல முறை குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனாலும் கட்சியை தொடர்ந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்டுக்கோப்புள் வைத்திருப்பதாக பார்க்கப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவராக 5 ஆண்டுகள் இருந்தால் 5 ஆண்டுகளும் கூட தொடர்ந்து அதிமுக அந்த எதிர்க்கட்சி வரிசையிலே செயல்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அதிமுகவின் உட்கட்சிக்குள்ளாகவே
சில குழப்பங்களும் எழத் தொடங்கி இருக்கின்றதோ என்பதை போன்று தனித்தனியாக நடைபெறக்கூடிய ஆலோசனைகள் இருக்கின்றன. தனித்த ஆலோசனை கூட்டங்களில் மூத்த நிர்வாகிகளான எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்களே கடந்த ஒரு 4-5 நாட்களுக்குள்ளாக பலமுறை நடத்திவிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் KP அன்பழகன் போன்ற முன்னாள் அமைச்சர்களும் கூட அந்த ஆலோசனை கூட்டங்களில் அவ்வப்போது பங்கேற்று வருகின்றார்கள். அதே நேரம் KP முனுசாமி உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவு நிலைப்பாட்டுடனேயே இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்க முடிகின்றது. அதே போன்று KC கருப்பணன் உள்ளிட்ட வெற்றி பெற்று இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு சிலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் தான் பங்கேற்றிருக்கின்றார்கள். தளவாய் சுந்தரம் உள்ளிட்டவர்களும் கூட எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்தில் தான் இப்போது இருக்கின்றார்கள். எனவே இந்த ஆலோசனை கூட்டத்தின் நிறைவாக என்ன முடிவை எடுக்கப் போகின்றார்கள் என்று தெரிய வரும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இப்பொழுது சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் இருக்கின்றார். அங்கே முக்கிய நிர்வாகிகள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அருண்ராஜ், செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் அடுத்தடுத்து வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் வெற்றி பெற்ற ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்திருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதரவை பெறுவதற்காக BCK தலைவர் திருமாவளவன் தங்கியிருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர வண்டிக்கு வருகை தந்திருக்கின்றார். எனவே ஒரு பக்கம் BCK-வோடு 2 உறுப்பினர்களுக்காக தமிழக வெற்றி கழகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. அதே நேரம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு வழங்கலாமா என்பது தொடர்பாக அதிமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கிடையே சில மாறுபட்ட கருத்துக்களும் எழுந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதிமுக வெற்றி பெற்றவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு வழங்கலாம் என்ற நிலைப்பாட்டுடன் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. எனவே என்ன முடிவு எடுக்கப் போகின்றார்கள், இன்னும் சற்று நேரத்தில் என்னவெல்லாம் மாற்றங்கள் நிகழப் போகின்றன, இன்று இரவு ஆளுநர் கேரள மாநிலத்திற்கு புறப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அதற்கு உள்ளாக ஒரு முக்கிய முடிவை எடுக்க வேண்டிய தேவை தமிழக வெற்றி கழகத்திற்கு எழுந்திருக்கின்றது. தாவேக்காவை ஆதரிக்கக்கூடியவர்களும் கூட ஆளுநர் புறப்பட்டு செல்வதற்கு முன்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திப்பதற்கு உள்ளாக தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவித்து தங்களுடைய ஆதரவு கடிதத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் வழங்குவதற்கு முனைப்பு காட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அடுத்த சில மணி நேரங்களுக்குள்ளாக தமிழக அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்பொழுதைய நிலையிலே அந்த ஆலோசனை கூட்டமானது தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. CV சண்முகம் தலைமையில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பங்கேற்றிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் மூலமாக ஏறக்குறைய 2/3 உறுப்பினர்கள் CV சண்முகம் தலைமையில் அணிவகுக்க தொடங்கியிருக்கின்றார்கள் என்பதும் அவர்கள் ஏதேனும் நிலைப்பாடு எடுத்தால் அவர்கள் மீது கட்சிதாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் கூட நடவடிக்கையை அதிமுக தலைமையால் எடுக்க முடியாது என்பதும் தெரிய வந்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.